பண்டியண்ணா, அண்ணா நம்ம எதுக்குண்ணா இந்த வீட்டுக்கு குடி வந்துட்டோம்? பேசாம அந்த வீட்லயே இருந்திருக்கலாம்லண்ணா. டே சிண்டு, அத்தை எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அந்த வீட்ல இடம் பத்தவே இல்லடா. அதனாலதான் நம்ம இந்த வீட்டுக்கு மாறி இருக்கோம். இந்த வீட்ல நிறைய பெட்ரூம்ஸ் இருக்குல்ல. அண்ணி, என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு சாயந்தரம் வருதும் அண்ணி. அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிடலாம் அண்ணி, இல்லைன்னா கோச்சுக்கும். ஏமா மண்பானை வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, அதனால தான் இங்கே பாருங்க, கலர் கலராக டிசைனாக எல்லா மண்பானையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹை அம்மா, அந்த மண்பானையில் எல்லாம் எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு அந்த மாதிரி வாங்கி வச்சா ரொம்ப அழகா இருக்கும்மா. மண்பானை எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஏமா அது ஒவ்வொன்றும் எவ்வளோ விலை வருது? எல்லாம் நல்லா சூப்பராக செஞ்சு காய வச்சு பெயிண்ட் அடிச்சிருக்கேன். இது 250 ரூபா வருதுமா. இந்த பக்கத்தில் ஜக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் டைனிங் டேபிள் மேலே வச்சுக்கலாம். 350 ரூபா வருது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்களா, கிச்சனில் அரிசி போட்டு வச்சுக்கலாம், 450 ரூபா. இது 550 ரூபா வருது. இந்த ஆட்டாங்கல் 750 ரூபா வருதுமா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப கம்மி தான், 350 ரூபா. இது 1050 ரூபா. இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் அரிசி போட்டு வச்சுக்கலாம், 450 ரூபா. இந்த குடம் 350 ரூபா. இது என்னம்மா இது, மண்பானையா இல்லை வேற ஏதாவதா? இப்படி யானை விலை குதிரை விலை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வாங்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அம்மா அம்மா ப்ளீஸ்மா, இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா. அட்லீஸ்ட் எங்க பெட்ரூம்ல வைக்கிறதுக்காவது சின்னதா ஒண்ணு வாங்கி கொடுங்கம்மா ப்ளீஸ்மா. பார்க்கறக்கெல்லாம் நல்லா தாண்டா இருக்கு. இவ்வளோ விலை சொன்னால் என்ன பண்ண முடியும்? பணக்காரம்மா, முடிவாக நீங்கள் என்ன ரேட்டுக்கு தான் தர்றீங்க? ஒரு 200 ரூபாய்க்கு கொடுங்க. 200 ரூபாய்க்கு இந்த பானையெல்லாம் வராதுமா. ஃபைனலி நான் 500 ருபீஸ்க்கு தர்றேன். ஐயோ, பானையே வேண்டாம், நீங்கள் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இந்த பானையெல்லாம் நீங்கள் தலைகீழ நின்னாலும் எங்கேயும் வாங்க முடியாது, செய்யவும் முடியாது. பாட்டி, இதே மாதிரி பானை நாங்க சூப்பரா பண்ணுவோம். எங்க கிட்டயும் பானை செய்யற மெஷின் எல்லாம் இருக்கு பாட்டி. டே பண்டி, என்னடா இது, பானை செய்கிற மெஷின் இருக்கு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க? ஹை பண்டியண்ணா, உண்மையாவே நம்ம கிட்ட பானை செய்யற மெஷின் இருக்கா? ஆமாண்டா சிண்டோ, இதை வச்சு அந்த பாட்டு கிட்ட இருக்கிற பானையை விட நம்மளால சூப்பர் பானை செய்ய முடியும் தெரியுமா? இரு, இப்ப நான் இந்த மெஷினை ஆன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி வேகமா சுத்துதுன்னு பாத்தியா? இதுல மண்ணை மேல வச்சா சூப்பரா பானை ரெடி ஆயிரும்டா. ஏமா, நீங்கள் தானே ஃபோன் பண்ணி சைக்கிள் ரிக்ஷா வேணும்னு கேட்டிருந்தீங்க. சீக்கிரமாக வாங்க, அடுத்த பிக்கப் நமக்கு ரெடியாக இருக்கு. ஓ, ரிக்ஷா மேன் வந்துடுச்சோ? நான் தான் உங்களை வர சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ. அண்ணி, ரிக்ஷா மேன் வந்தாச்சு, வாங்க போய் அவருக்கும் பேபிக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். டேய் பண்டி, பானை செய்கிறேன் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காதடா. நாங்கள் இல்லாதப்ப குழந்தை அழுதுச்சுன்னா குழந்தைக்கு ஏதாவது சாப்பிட்ற கூடு. நாங்கள் சீக்கிரமாக கடைக்கு போய் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துடுறோம். அம்மா நீங்க போங்கம்மா, குழந்தை அழுதுச்சுன்னா என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ சீக்கிரமாக போப்பா, எங்களை மார்க்கெட்டில் இறக்கி விட்டுட்டு அப்படியே வரும்போது கூட்டிகிட்டு வந்து வீட்லேயே ட்ராப் பண்ணிடு. என்னம்மா நீங்கள் குழந்தைய அவங்க கிட்ட விட்டுட்டு வர்றீங்க, பார்த்துக்குவாங்களா? பண்டி அண்ணா, அந்த மெஷினை ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்க. ஹை அண்ணா, என்னண்ணா இது சூப்பரா சுத்துது. மண்ணை எடுத்து மேல வைங்கண்ணா. இருடா, இப்ப மண்ணை தூக்கி மேல வச்ச உடனே ஒரு 4 சுத்து சுத்திட்டு எப்படி அந்த மண்ணு பானையா மாறுதுன்னு மட்டும் பாரு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல இந்த மண்ணு பானையா மாறுறத பார்க்கத்தான் போற. ஐயோ பண்டி அண்ணா, நான் வீடியோல பாத்திருக்கேன். இந்த மண்ணு மேல தண்ணி ஊத்துனா தானே அது பானையா மாறும். இருங்க, இப்ப கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுறேன், அப்படியே டக்குன்னு பானையா மாறிடும் பாருங்க. என்னடா இது மாறவே மாட்டேங்குது? ஒருவேளை இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடணுமோ? இது அப்படியே புடிச்சு அமுத்தலாம் இதைய. பண்டியண்ணா ஒரு நிமிஷம் இந்த மண்ணை எடுங்கண்ணா. நான் இந்த இது மேல ஏறி நின்னு பாக்குறேன். இது நல்லா சுத்துது இல்ல, அப்படியே ஜாலியா இது மேல ஏறினா ஹை ஜாலியா சுத்துதுண்ணா. இது கூட நல்ல விளையாட்டா தான் இருக்கு. நான்சி அக்கா, நீங்களும் வந்து மேல ஏறி பாருங்கக்கா, சூப்பரா சுத்துது. டே சிண்டு, சொன்னா கேளே, அந்த மாதிரி மேலே ஏறி நிக்காத, தலை சுத்திரும். ஐயோ பண்டி, என்ன பண்டி, இவன் படுத்துட்டான். அவன் சொன்னா கேட்க மாட்டான் நான்சி. நீ அப்படியே அந்த மெஷினோட ஸ்பீடை ஏத்தி விடு, அவன் தானா வந்துட்டு வான் பாரு. ஐயோ பண்டியண்ணா, தலை சுத்துது, மெஷினை ஆஃப் பண்ணுங்க. அதுக்கு தான் சொன்னேன், இந்த மெஷின் மேல எல்லாம் ஏறக்கூடாது. பேசாம எந்திரிச்சு இந்த பக்கமா வா, பானை செய்யலாம். அண்ணா போங்கண்ணா, நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்க. இந்த மெஷினை வச்செல்லாம் பானை செய்ய முடியாதுண்ணா. ஏ பண்டி, இந்த மெஷின் மேல மண்ணை வச்சா அப்படியே பானை ஆயிருமா? என்கிட்ட கொடுங்க. இந்த மெஷின் மேல அப்படியே மண்ணை வச்சு நம்ம கையிலேயே அந்த ஷேப் கொண்டு வரணும் பண்டி. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு. இப்படியே கையை வச்சுனா அது அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? நீ கையை வச்சு அப்படியே பானையோட கழுத்து மாதிரி பண்ணணும். இப்போ நான் எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஏ நான்சி, உனக்கு பானை செய்ய தெரியுமா? அப்படின்னா நீயே செஞ்சிருக்க வேண்டியது தானே, ஏன் சொல்லவே இல்ல? நீ தான் ஏதோ பானை செய்ய தெரியும்னு சொன்னையே, நான் கூட நீ சொன்ன மாதிரி மெஷின்ல வச்சாலே ஆயிருமோன்னு பார்த்தேன். இங்க பாத்தியா,
நான் எப்படி பானையோட ஷேப் கொண்டு வந்துட்டேன்னு? பண்டி அண்ணா, நான்சி அக்காவுக்கு உண்மையாவே பானை செய்ய தெரிஞ்சிருக்குண்ணா. கிட்டத்தட்ட பானை பாதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ஷேப் வந்துட்டா போதும். அந்த ஷேப்பும் எனக்கு நல்லா வர வைக்க தெரியும். அதுக்கு லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தொளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு பானை செய்கிற டூல்ஸ் வேணும். ஏ பண்டி, வீட்டுக்குள்ளே போய் அந்த கிளே டூல்ஸ் எடுத்துட்டு வா போ. நான்சி, சூப்பரா பானை செய்யறியே. இன்னைக்கு அந்த பாட்டிக்கிட்ட இருந்த பானை மாதிரியே நம்ம செய்யறோம் நான்சி. வாவ், ஆமா நான்சி, இந்த மாதிரி தான் பானை செய்யறவங்க எல்லாம் கரெக்டா சுத்துவாங்க. நான்சி, எனக்கும் இந்த மாதிரி விரல் விட்டு பண்ணணும்னு ஆசையா இருக்கு நான்சி. கையெடுத்துரு நான்சி, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். ட்ரை பண்ணு, ஆனால் பானையை உடச்சி விட்டுறாத. லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப திக்காக ப்ரெஸ் பண்ணினா அவ்வளோதான். மண் இன்னும் காயலை, அப்படியே பானை வந்து உடஞ்சி போயிடும். புரியுதா? வாவ் பண்டி அண்ணா, நீங்க கூட பானை செய்ய கத்துக்கிட்டீங்கண்ணா. இதுக்கு போய் அந்த பாட்டி வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய்னு சார்ஜ் பண்றாங்களே. நான்சி, நீ கேட்ட மாதிரி டூல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் நான்சி. இந்த டூல்ஸ் வச்சு எப்படி டிசைன் போடணும்னு சொல்லு. இந்த பானையோட கழுத்து பகுதியில் இந்த மாதிரி வச்சோம்னா இன்னும் நல்லா ஷார்ப் ஆயிரும் பண்டி. அதோட கழுத்து வந்து இன்னும் நல்லா ஆயிரும். ஓகேவா? இங்க பாரு, இந்த எட்ஜ் எப்படி நைஃப் மாதிரி ஷார்ப்பா இருக்குன்னு. இது இப்படி வச்சுட்டு பண்ணிட்டே இரு. ரொம்ப ப்ரெஸ் பண்ணினா பானை உடஞ்சிரும். இந்த எக்ஸ்ட்ரா மண்ணையெல்லாம் இப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த பானை செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான்சி, பானையில வரி வரியா கோடு போட்டிருப்பாங்கல்ல, அதுல இந்த டூல்ஸ் வச்சு பண்ணோம்னா வரி வரியா வந்துரும் நினைக்கிறேன் நான்சி. ஆமா பண்டி, அதை அப்படியே பானை கிட்ட அப்படியே சென்டர்ல வை. இனி வந்து பானை அப்படியே கோடு கோடா போட்ட மாதிரி டிசைனா வந்துடும். பண்டியண்ணா, நம்ம இந்த மண்ணை வச்சு வடைச்சட்டி, அடுப்பு, அதுக்கப்புறமா குடம், அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற கல்லு எல்லாமே செய்யலாம்னு நினைக்கிறேன்னா. டேய் சிண்டு, அதெல்லாம் இந்த மிஷினில் பண்ண முடியாது. அதெல்லாம் கையிலேயே வச்சு பண்ணி அதுக்கப்புறமா நெருப்பில் போட்டோம்னா காஞ்சிரும்டா. இந்த மிஷினில் பானை மட்டும்தான் பண்ண முடியும். அவ்வளோதான். கிட்டத்தட்ட பானை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா நான் ஸ்மூத் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு நூல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மண்ணை அப்படியே வந்து இந்த மிஷின்லேருந்து எடுத்துடலாம். பண்டி, போதும், மிஷின் ஆஃப் பண்ணிடு. அவ்வளோதான், பானை ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடு. ஐயோ, அவ்வளோதான் பண்டி, பானை ரெடி ஆயிடுச்சு. இனி இதை எடுத்து வெயில்ல காய வச்சிருங்க. நான்சி அக்கா, இங்க பாத்தீங்களா, நான் கையிலேயே இந்த குடம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்க பாருங்க, சூப்பரான ஒரு வடைச்சட்டி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரம் கூட பண்ணியிருக்கேன்க்கா. இங்க பாருங்க, அடுப்பு கூட சூப்பரா பண்ணியிருக்கேன். டே சிண்டு, அந்த பாட்டி செஞ்ச பானையில பாத்தியா, பயங்கர கலர்ஃபுல்லா டிசைன் போட்டிருந்துச்சுல. நம்மளும் இந்த பானை எல்லாத்தையும் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிடலாம்டா. எங்க அம்மா வந்து பார்க்கும்போது அந்த பாட்டி கிட்ட இருக்கிற பானை மாதிரியே நம்மளும் செஞ்சு வச்சிடலாம். அண்ணா, நான் செஞ்ச குடத்துக்கு நான் தானே பெயிண்ட் அடிப்பேன். இது நான் செஞ்சது தானே, எங்கிட்ட கொடுங்க. என்னோட குடத்துக்கு நான் எல்லோ கலர் அடிக்க போறேன். டே சிண்டு, ரெட் கலர் அடிச்சிருக்கலாம்ல. அந்த பாட்டிக்கிட்டு இருந்த பானை எல்லாம் மேக்ஸிமம் ரெட் கலர் இல்லாட்டி மெரூன் கலர்ல தாண்டா இருந்துச்சு. ரெட் கலர்ல அப்படியே ஒயிட் கலர்ல லைன்ஸ் வரைஞ்சா நல்லா பிரைட்டா இருக்கும் தெரியுமா. நீ எல்லோ கலர்ல அடிச்சினா அதுல லைன்ஸ் வரைஞ்சா பிரைட்டாவே இருக்காது. அப்படியெல்லாம் இல்லைனா, இந்த எல்லோ கலர்ல பேஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெட் கலர் வச்சு வரைஞ்சோம்னா அதுவும் பிரைட்டா தான் இருக்கும். இங்க பாத்தீங்களா, என்னோட குடம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபுல்லா எல்லோ கலர்ல சூப்பரா பெயிண்ட் பண்ணிட்டேன். இனி இது காய வச்சேன்னா இதுலயே நம்ம டெய்லி கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கலாம்னா. டேய் சிண்டு, இரு, அந்த வடைச்சட்டிக்கு நான் உள்ள ரெட் கலரில் பெயிண்ட் அடிக்கிறேன். இதை ஏன் தெரியுமா நான் ரெட் கலரில் பெயிண்ட் அடிக்கிறேன்? அப்போ தாண்டா இது நான்ஸ்டிக் மாதிரி நம்ம ஏதாவது சமைச்சோம்னா அந்த ஃபுட்டெல்லாம் ஒட்டவே ஒட்டாதே, நல்லா வலுவலுன்னு இருக்கும் தெரியுமா. நான்சி, அப்படின்னா இதுல வந்து ஹீட் பண்ணோம்னா இந்த பெயிண்ட் எல்லாம் உருகி வராதா? அதெல்லாம் வராது பண்டி. இதை நல்லா நம்ம காய வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஹீட் பண்ணாலும் இந்த பெயிண்ட் இதுல இருந்து உருகவே உருகாது. ஓகே, அவ்வளோதான். அந்த பாட்டி வித்துட்டு வந்த மாதிரியே வந்து வாட்டர் ஜார் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா குடம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அடுப்பு பண்ணியாச்சு, வடைச்சட்டி பண்ணியாச்சு. டேய் சிண்டு, இருடா, இந்த வடைச்சட்டியை எடுத்து இப்போ நீ செஞ்சுக்கிற அடுப்பு மேலே வச்சு பார்க்கலாம். வாவ் சிண்டு, உண்மையாவே பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகுதுடா. இதை வச்சு நம்ம நாளையிலேருந்து சமைக்கவே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான்சி அக்கா, அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, இந்த குட்டி பாத்திரம் கூட இந்த அடுப்பு மேல பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन, பாட்டியோட தள்ளுவண்டி கடையில மொத்தமா எத்தனை பானை இருந்துச்சு? இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க.